ஒரு அழகான கிராமத்தில் பூவும் புன்னகையும் நிறைந்த தமிழ்மதி என்ற ஒரு சின்ன குழந்தை இருந்தாள். அவளுக்கு வயது 2 தான். தமிழ்மதி தினமும் காலையில் அம்மாவின் அருகே சின்ன குருவி மாதிரி சுற்றி சுற்றி ஓடுவாள். ஒரு நாள் அம்மா அக்காவை பள்ளிக்கு தயார்படுத்தினாள். புத்தகம், பை, ஷூ, தண்ணீர் பாட்டில். அதை பார்த்த தமிழ்மதி அவளின் கண்கள் மின்னின. அம்மா, நானும் பள்ளிக்கு போகணும் என்று சின்ன குரலில் சொன்னாள். அம்மா சிரித்து கேட்டாள், தமிழ்மதி, நீ இன்னும் சின்ன பாப்பாதானே? தமிழ்மதி விடவில்லை. தன் சின்ன புட்டி பையை தூக்கி நடந்து வந்து சொன்னாள், நானும் படிக்கணும், ABC. அந்த சின்ன குரலில் இருந்த பெரிய ஆசையை பார்த்து அம்மாவின் மனம் உருகியது. அவளை மடியில் வைத்து ஒரு கலர் புத்தகத்தை அவளிடம் கொடுத்தாள். தமிழ்மதி புத்தகத்தை புரட்டி பார்த்தாள். படங்களை பார்த்து கைதட்டினாள். மகிழ்ச்சியில் சிரித்தாள். அம்மா மெதுவாக சொன்னாள், இதுதான் உன் முதல் பள்ளி. அன்று முதல் தமிழ்மதி வீட்டிலேயே சின்ன பள்ளி ஆரம்பித்தாள். பொம்மைகள்தான் அவளின் கிளாஸ்மேட்ஸ். வயசு சின்னதா இருக்கலாம், ஆனா கனவு பெரியதாயிருந்தா அதுவே போதும். தமிழ்மதி ஒரு நாள் நிஜமாகவே பள்ளிக்கு போவாள். கனவுகள் குழந்தை பருவத்திலேயே பிறக்கின்றன. தமிழ்மதி கதைகள் இப்பவே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.